ஒரு காட்டில் இருக்கிற சிங்கம் எப்போ பாரு வேட்டையாடுறதுக்கு வெளியே சுத்தணுன்ற அவசியம் இல்லை. அதுக்கு எப்போ வேட்டையாடணும்னு தெரியும். அதை மாதிரி விஜய் கண்டிப்பாக எந்த நேரத்தில் வெளியில் வரணுன்றது அவர் தெளிவாக இருக்காருன்றது எனக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு சொல்லுது. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இவர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கு. இவரால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய தலைவர் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிட மாட்டாங்களா, ஏதாவது புதுசாக செஞ்சிருக்க மாட்டாங்க. நம்பிக்கை இருக்குன்றீங்க? கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. ஓட்டா மாறுமா தெரியாது. ஆனா இன்னைக்கு நேரடியாக தனியா நின்னார்னா எப்படி சீமான் ஐயா பல கட்சியினுடைய ஓட்டை பிரிச்சாரோ அதே மாதிரி 6-8% கண்டிப்பா பிரிப்பாரு. அதன் மூலமாக ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் வரக்கூடிய நிலைமை கூட தமிழ்நாட்டில் வரலாம். இல்ல 2026 நிக்கிறாரு, 7-8% வருது, ஒரு ஸ்பாயிலரா இருக்காரு, ஓட்டை பிரிச்சிடுறாரு, ஆனா அவருக்கு பெருசா சீட்டு கிடைக்கல, அப்ப நிப்பாரா? மக்கள் பார்ப்பாங்க. 2031 திரும்பி வருவாரா? 2029 திரும்பி லோக்சபா எலெக்ஷன் நிப்பாரு? அவருடைய கணிப்பு என்னன்னா 6 மாசம் போகும். அந்த ஒரு 2 மாசம் 3 மாசம் இறங்கி அடிச்சாருன்னு பல எலெக்ஷன் நம்ம பார்த்துருக்கோம். லாஸ்ட் 2-3 மந்த்ஸ்ல அடிக்கிற அடிதான் இது. கலைஞர் அந்த காலத்துல சொன்ன மாதிரி கூட்டம் இங்கே ஓட்டு அங்கேன்ற மாதிரி இதெல்லாம் ஓட்டா மாறுமான்னு கண்டிப்பா தெரியாது. எதிர்ப்பு அரசியல்ன்றது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். அவர் இந்த தப்பு பண்ணிட்டாரு, அவர் அந்த தப்பு பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிருக்கலாம், அப்படி பண்ணிருக்கலாம். ஒரு லெவல் வரும்போது மக்கள் சொல்றாங்க, ஆமாப்பா அவர்லாம் தப்பு பண்ணிருப்பேன், நீ என்ன பண்ண போற? வணக்கம் சார். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது தமிழ்நாட்டில் ரொம்ப வித்தியாசமான ஒரு தேர்தலாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் இங்க முதல்ல 4 முனை போட்டி அப்படின்றது இருக்குன்னாங்க. அப்புறம் மும்முனை போட்டி இருக்க போதுன்னு சொல்றாங்க. பொதுவாக தமிழக அரசியல்ல இருமுனை போட்டி அப்படின்றதா இருக்கும். ஒன்று திமுக அல்லது அதிமுக, இந்த 2 கட்சிகளுடைய தலைமையில தான் கூட்டணிகள் அப்படின்றது அமையும். பட் 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது இந்த மாதிரி மும்முனை போட்டியா இருக்கும், இல்லை 4 முனை போட்டியா இருக்கும் அப்படின்ற கருத்துக்களை நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப விஜயை பொறுத்தவரையில ஒரு நியூ ஃபேக்டரா உள்ள வந்திருக்கிறாரு. இப்ப விஜயினுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அரசியல் களத்துல? நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா அம்மா போனதுக்கப்புறம், பெரியவர் கருணாநிதி போனதுக்கப்புறம் ஒரு எம்டி ஸ்பேஸ் உருவாச்சு. அந்த எம்டி ஸ்பேஸை எடுக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு தலைவரும் வந்துட்டு இருந்தாங்க. அது பிஜேபி சைடில் அண்ணாமலை ஐயாவாக இருக்கட்டும், ஸ்டாலின் ஐயாவாக இருக்கட்டும், அந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் அந்த இடம் செட்டில் ஆகலை. எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை கூட ஹீரோ வில்லன், ஆன்டகனிஸ்ட் அண்ட் ப்ரோட்டகனிஸ்ட்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி ஒரு மக்களோட மனதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இடத்துல ஒருத்தர் இருக்கணும்னு சொல்லி கண்டிப்பாக விருப்பப்படுறாங்க. அந்த இடத்தை தேடக்கூடிய ஒரு தேடலை தான் விஜய் கண்டிப்பாக இந்த பாலிடிக்ஸ்ல இறங்கியிருக்கான்றது என்னுடைய ஒரு அனுமானம். இப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு வெற்றிடம் இருக்கு, அந்த வெற்றிடம் இன்னும் நிரப்பப்படாமல் இருக்கு. அந்த இடத்துக்கு விஜய் ஒரு ஆப்டான நபரா இருப்பார்னு நினைக்கிறீங்களா, இல்ல அதற்கான முயற்சி அவர் செய்யறாரு? அதற்கான முயற்சிகள்ல ஏற்கனவே அந்த வெற்றிடத்தை நோக்கி 2-3 பேர் போயிட்டு இருக்காங்க. அவங்க போயிட்டு தான் நினைச்சிட்டு இருக்கலாம், இல்லை செட்டில் ஆனதான் நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனால் மக்கள் மனதில் இன்னும் அந்த இடத்துல ஒரு எம்ஜிஆர் ஐயா இருந்த காலத்துலையோ, இல்லை கருணாநிதி ஐயா இருந்த காலத்திலோ, அம்மா மேடம் இருந்த காலத்திலோ இருந்த அந்த இடத்துல, அந்த உச்சாணி கொம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே இன்னும் யாரும் உட்காரலன்றது கண்டிப்பாக விஜயோட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்து உள்ள வந்ததுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பொசிஷனிங் சொல்லுவாங்க. சரியான எப்படி ஒரு எம்ஜிஆர் கால்குலேட் பண்ணி எடுத்தாரோ அவருடைய கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் சைடு இருந்தாலும் நிறைய யோசித்து நிறைய வெற்றி படங்களை கொடுத்தவர். அதனால் அவருடைய வெற்றி சிந்தனையை நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக உண்டு. இரண்டாவது, அவர் தெளிவாக தன்னுடைய ஏஜை ஒரு யூத்தோட கனெக்ட் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணுறார். இன்னைக்கு யூத் டெமோகிராஃபி படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எமர்ஜிங் யூத் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அவங்க இன்னும் அந்த அன்டிசைடட் ஃபேக்டர் 6-10% சொல்கிறாங்க. தனியாக அவர் வராரா, வெற்றி பெறுவாரா, அதெல்லாம் பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். ஆனால் அந்த வெற்றிடத்தை நோக்கி அவர் போகணுன்றது கண்டிப்பாக அவருடைய ஐடியாவில் இருக்கின்றது என்னுடைய ஒரு எண்ணம். சார், இப்போ பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்கிறாருன்னா, விஜய்க்கு ஒரு 20% வாக்கு சதவீதம் அப்படின்றது இருக்குது அப்படின்றாங்க நிறைய பேர். இப்போ இந்தியா டுடேல கூட ரீசெண்டாக ஒரு சர்வே எடுத்திருந்தாங்க. அதுலேயும் விஜய் அட்லீஸ்ட் 15-18% அவருக்கான ஒரு ப்ரையாரிட்டி இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட அதிமுகவும் தமிழக வெற்றி கழகம் விஜயினுடைய கட்சியும் ஒரு ஈக்குவல் ஷேர், இல்லை நியர் டு அப்படின்ற மாதிரியான ஒரு போட்டி இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. விஜய்கிட்ட உண்மையாலே உங்களுடைய கணிப்புல எவ்வளவு ஓட் ஷேர் அவர்கிட்ட இருக்கும் இப்போதைக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த ஓட் ஷேரை நம்ம 2-3 விதமா பார்க்கலாம் சார். முதல்ல அவருக்காக கண்டிப்பாக வரக்கூடிய ஓட்டு, அதுக்கப்புறமா இந்த அன்டிசைடட் ஓட்டு எப்படி ஸ்விங் ஆகுன்றதை பொறுத்து இருக்கு. இந்த தமிழ்நாட்டு களத்துல பார்த்தீங்கன்னாலே கடைசி 20-30 வருடங்கள்ல ஒரு விஷனரி லீடர் இல்லை, ஸ்ட்ராங் லீடர்ஸ் இருந்திருக்காங்க. ஒரு விஷனரி லீடர்ன்ற மாதிரி சொல்ற மாதிரி இல்லை. இப்போ கூட எல்லாருமே பேசுற மாதிரி காமராஜ் ஆட்சியை கொடுப்போம், அந்த மாதிரி ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்போம். எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய தலைவர்கள் இல்லைன்றீங்களா? தலைவர்கள் இல்லை, தலைமை இல்லை. அதாவது அவங்க அது மாதிரி யோசிக்கிற மாதிரி ஓரளவு யோசிக்கலாம். ஆனால் அது ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்கு? இப்போ உதாரணத்துக்கு அடுத்த 40-50 வருடங்களில் தமிழகம் எங்கே போகும்?
அதை சொல்லக்கூடிய யாராவது இருக்காங்களா? தொலைநோக்கு பார்வை இருக்கா? மக்கள் இதெல்லாம் பார்த்து தான் அவங்க மனசுல தீர்மானிக்கிறாங்க. இந்த தொலைநோக்கு பார்வை, அந்த தொலைநோக்கு பார்வையை ஒற்றிய குறிக்கோள் அமைத்தல், அந்த குறிக்கோளுக்கு ஏற்ற மாதிரி திட்டம். என்னதான் நம்ம தேசியம், ஜனநாயகம் பல விஷயங்கள் பேசினாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை நம்ம கண்டிப்பாக ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டோட இல்லாமல் எந்த விஷயம் செய்ய முடியாதுன்ற நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை சிந்திக்கக்கூடிய தலைவராக விஜய் ஒரு பரிணாம வளர்ச்சி வந்தார்னா கண்டிப்பாக அவருக்கு இந்த எலெக்ஷன்ல வருதோ இல்லையோ 31லயோ இல்லை 36லயோ அவருக்கு தலைமை பதவி வருவதற்கான தகுதிகள் இருக்குன்னு நான் பார்க்குறேன். சார், இப்போ விஜயை பொறுத்தவரையில் ஒரு டாப் மோஸ்ட் ஆக்டர், ஒரு பிரபலமானவர், அவருக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு ஒரு யூத் ஸ்ட்ரென்த்தே பார்த்தீங்கன்னா அவருக்கான பாப்புலாரிட்டியை பொறுத்து தான் அந்த ஸ்ட்ரென்த் இருக்குன்றத பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு அரசியல் களம் அதற்கு இசைவு தெரிவிக்கக்கூடிய வகையில இருக்குமா? ஏன்னா தமிழ்நாடு அரசியல் களம் எப்பயுமே வந்து ஒரு சமூக கட்டமைப்பை உள்ளடக்கியது. இங்கே காஸ்ட் அரித்மெட்டிக் அப்படின்றது ஒரு மேஜர் ரோலை பிளே பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இந்த மாதிரியான ஒரு அரசியல் சூழல்ல, ஒரு ஓட்டு அரசியல்ல விஜயினுடைய வருகை அப்படின்றது எப்படி நீங்க பாக்குறீங்க? இந்த காஸ்ட் அரித்மெட்டிக்ன்றது ஒர்க் பண்ணாத ஒரு லீடர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர். அவர் இருந்தபோது பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் எப்படி போனாலும் அவர் இருந்த 13-14 வருஷம் அவர் தான் ஃபுல்லாக ஆட்சியில் இருந்தார். காஸ்ட் அரித்மெட்டிக்லாம் உடச்சி மேலே வந்தவர். மக்கள் எப்போ காஸ்ட் அரித்மெட்டிக்கில் போகிறாங்க நாங்கள் வெளியிலேருந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய தலைமை மூலமாக எனக்கு எந்த விதமான பயனும் இல்லை அப்படின்ற போது எனக்கு ஒத்த ஆள் ஒத்து இருந்தாலும் அவன்கிட்ட போனாலும் நல்லா இருக்கும்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இந்த கருத்தை அவர் முன் வச்சு இப்போ கூட நீங்கள் அவருடைய இன்னி வரைக்கக்கூடிய பாலிடிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரியாக்டிவ் பாலிடிக்ஸ்ன்னு சொல்லுவார். ஒரு நடந்த விஷயத்துக்கு அதற்கு என்ன பேசணும் அப்படின்ற மாதிரி தான் அவருடைய செயல் போயிட்டுருக்கு. ஆனால் என்ன நடக்கணும் இப்போ அடுத்த 5 வருஷத்துக்கான ஒரு செயல் திட்டத்தை அவரால் ஓப்பனாக கொடுக்க முடிஞ்சதுன்னா இதுதான் என்னுடைய செயல் திட்டம், தமிழ்நாட்டை இப்படி தான் எடுத்துகிட்டு போகிறேன், இதை நோக்கி நான் போகிறதுக்கு நீங்கள் எனக்கு வாக்களிக்கணும்னு சொல்கிற மாதிரி அவர் போகக்கூடிய இடத்துல அவர் வந்தார்னா ஒருவேளை யோசிச்சிட்டாரான்னு தெரில. ஆனால் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஊடகங்களை பார்க்கக்கூடிய விஷயங்களை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் பேசலை. ஒரு ஏர்போர்ட் விஷயமோ இல்லை இன்னொரு விஷயமோ பற்றி ரியாக்டிவாக தான் அவர் பேசிட்டு இருக்கார். அவர் ப்ரோஆக்டிவாக வர தான் மக்கள் அவர் பக்கம் ஈர்க்கப்படுவார்கள். அதை அவர் கொஞ்சம் செஞ்சாருன்னா கண்டிப்பாக பெரிய லெவலில் வரும். சார், இப்போ பாஜக பார்த்தீங்கன்னா பாஜக நிறைய தருணங்களில் வந்து அவங்க வந்து எப்பயுமே ரியாக்டிவ் பாலிடிக்ஸே பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எதிர்கட்சிகள் தான் தொடர்ச்சியாக அதுக்கு ரியாக்டிவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ரியாக்ஷன் அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனுடைய வெற்றி என்ன அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து தொடர்ச்சியாக செஞ்சு அவங்க அதை வெற்றியும் அடைஞ்சிருவாங்க அப்படின்றத பல தேர்தல்களில் நம்ம பார்த்துருக்கோம். ஐ திங்க் விஜயை பொறுத்தவரையில் அவர் வந்து ரியாக்டிவ் பாலிடிக்ஸ் தான் நிறைய பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறீங்க. சார், இப்போ விஜயை பொறுத்தவரையில் அவருக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய கிரிட்டிசிசம் என்னன்னா விஜய் வந்து ஒரு மைனாரிட்டி, அவர் வந்து ஒரு கிறிஸ்டின். ஸோ அப்போ வந்து அவருக்கு எப்படி வாக்களிப்பாங்க? மெஜாரிட்டியான பீப்புள் வந்து அப்படி வாக்களிக்க மாட்டாங்களே அப்படின்ற ஒரு கருத்தை சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் தமிழகத்தை லாஸ்ட் 50 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இருந்த 3 சிஎம்னுடைய நேட்டிவ் லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா தமிழ் கிடையாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஒன்று தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இலங்கையில் பிறந்தவர், இப்படி தான் பேசுகிறாங்க. எப்படி அவங்களால மக்களோட ஐக்கியமாக முடிஞ்சது? மக்கள் யார் ஒருத்தரை இப்போ நடுவில் பாலிடிக்ஸ்க்கு வரேன்னு சொல்லிட்டு வராமல் போன ரஜினிகாந்த் ஐயாவாக இருக்கட்டும், அவர் தமிழரா? பிறந்தபடி பார்த்தீங்கன்னா கிடையாது. ஆனால் வளர்ப்பில் தமிழர்னு சொல்கிறார். எங்கே அவங்களாம் இணையறாங்கன்னா எனக்கு இந்த மண்ணின் மைந்தனாக என்னை பார்க்க வச்சு அவங்களுடைய உரிமைக்காக, அவங்களுடைய நன்மைக்காக, அவங்களுடைய வளர்ச்சிக்காக குரல் கொடுக்கக்கூடிய இவருக்கு திறமை இருக்கான்னு மக்கள் கண்டிப்பாக பார்க்குறாங்க. இந்த எமோஷனலாக ஸ்விங்கார ஓட்டு எப்பவுமே கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கும். பணத்திற்காக ஸ்விங்கார ஓட்டு கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கும். எதையும் மீறி உலகத்தில் இருப்பதற்குள் முக்கியமான மனுஷன் யார் சார்? நான் தான். என்னுடைய முன்னேற்றத்துக்காக ஒரு தலைவர் நிற்கிறான்ற கன்விக்ஷன் எனக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் இல்லைனாலும் அடுத்த எலெக்ஷனில் நான் அவர் பின்னாடி நிற்பேன். சார், இப்போ ஒரு 1967, 77 நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி, தமிழ்நாட்டில் நடந்த புரட்சி ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகுத்தது. அந்த மாதிரியான ஒரு புரட்சி வந்து 2026 இருக்கும் அப்படின்னு விஜய் கட்சியினர் பேசுகிறாங்க. விஜய் கூட அதை வந்து எம்பசைஸ் பண்ணுறாரு. அந்த மாதிரியான ஒரு எழுச்சி வந்து விஜயினுடைய வருகையால் ஏற்படும் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அவருக்கு நிறையா இருக்குது. ஆனால் அதற்கான அறிகுறிகள் இது வரைக்கும் கண்ணில் தென்படலை. இப்போ மழை வருதுன்னா முதல்ல மேகத்தை நம்ம பார்க்கணும். ஃபுல்லாக வந்து வெயிலாக இருக்கிற இடத்துல இப்போ மழை பெய்யுதுன்னு சொன்னால் நம்புறது கஷ்டம். அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த தூவானது நம்ம கண்ணில் தெரியணும். இது வரைக்கும் அவர் பப்ளிக்காக அவர் அனௌன்ஸ் பண்ண விஷயங்களாக இருக்கட்டும், அவர் பேசின விஷயங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் எடுத்து நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்கும் அவருடைய ஸ்டாண்ட் என்னன்றது தெளிவாக மக்களுக்கு இன்னும் தெரியலை. நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக் அட்வைசர் சைட்லேருந்து பேசுகிறேன். அவர் பார்க்கும்போது இவருடைய ஸ்ட்ராட்டஜி என்ன, இதன் மூலமாக மக்களுக்கு என்ன பண்ண போகிறார். இன்றைக்கி எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சிருது சார். எந்த கட்சியாக இருந்தாலும்
கண்டிப்பாக பணம் இல்லாத அரசியல் பண்ண முடியாதுன்றது தெரிஞ்சு போச்சு. அந்த பணம் இல்லாத அரசியல் பண்ண முடியாதுன்ற போது அதற்கு தேவையான மற்ற விஷயங்களும் நம்ம சமாளித்து தான் ஆகணும். இதையும் மீறி அந்த மனுஷன் நன்மை செய்வாரா, இதையும் மீறி ஒரு தலைவர் நன்மை செய்வாரான்னு சொல்லி தான் மக்கள் பார்க்குறாங்க. அந்த இடத்துக்கு இவரால் போக முடியும், வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அதற்காக ஒரு போராடுறதை இதுவரைக்கும் கண்கூடாக அவர் மக்களுக்கு காட்டலை. டைம் ஷார்ட் ஆயிட்டு வருது. சார், இப்போ அவருடைய கட்சி ஆரம்பிச்சு ஒரு 12-13 மாதங்கள் ஆகிறது. இந்த 13 மாதங்கள்ல பார்த்தோம்னா பெரிய ஒரு கட்டமைப்பா அவர் உருவாக்கல அப்படின்ற ஒரு விமர்சனம்ன்றது இருக்கு. எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு 6-7 மாசம் தான் இருக்குன்ற பட்சத்துல அவரால் இந்த 6-7 மாசத்துல மக்கள் சந்திப்பை நடத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்படுத்திட முடியுமா? அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த நம்ம பார்க்கணும். பல மாநிலங்கள்ல பல அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஆப்போசிஷன் இப்போ இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. கண்டிப்பாக உளவுத்துறை மூலமாக இப்போ இருக்கக்கூடிய திமுக அரசுக்கு அந்த விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது திடீர்னு எலெக்ஷன் ஒரு அக்டோபர் நவம்பரில் வச்சுட்டா என்ன பண்ணுவீங்க? அதற்கு எதிர்கட்சிகள் தயாராக இருக்காங்க. ஏடிஎம்கே பிஜேபி கண்டிப்பாக தயார். ஏன்னா அவங்க பல எலெக்ஷனை பார்த்தவங்க, இதுலேயே தான் ஊறி இதுலேயே தான் ஃபுல்லாக இருக்கிறவங்க. ஒரு விஜய் மாதிரி வரக்கூடிய புது தலைவர்கள் கட்டமைப்பு அவர் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் நடத்தின மாநாட்டில் இருக்கட்டும், நிறைய பேர் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணது, பல மதங்கள் இருக்கிறவங்களுக்கு பதவி கொடுத்து வர வச்சது, இளரத்தங்களுக்கு பேச வாய்ப்புகள் கொடுத்தது. இப்போ நான் ரீசெண்டாக அவங்களுடைய சேனலில் நிறைய பேசுகிறவங்களாம் நான் பார்க்குறேன். புதுசாக எழுச்சி நல்லா பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த அளவுக்கு பூத் லெவலில் வந்துட்டாங்களான்றது இன்னும் தெரியல. அது ஒரு கட்சி ஆரம்பித்து 2 February 2024 ஆரம்பித்து அதுக்குள்ளே அந்தளவுக்கு டீப்பாக போகிற அளவுக்கு அவங்க பண்ணிட்டாங்களான்றது இன்னும் வெளியில் தெரியல, அவங்க சொல்லலை. அதாவது சில பேர் கார்ட்ஸை பேக்கெட்டுக்குள்ள வச்சு விளையாடுவாங்க, சில பேர் ஓப்பனாக வச்சு விளையாடுவாங்க. அவர் பேக்கெட்டில் வச்சு விளையாடிட்டு இருக்காரு. ஆனால் அவரை கண்டிப்பாக எந்த விதமான ஒரு அண்டர் எஸ்டிமேட் அவரை பண்ண முடியாதுன்றது நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். இப்போ குறைத்து மதிப்பிடக்கூடாது அப்படின்றீங்க. அதே நேரத்தில் பார்த்தோம்னா இப்போ நம்ம ஏற்கனவே பேசுகிற மாதிரி கட்சி ஆரம்பித்து ஒரு 13-14 மாதங்கள்கிட்ட நெருக்கி ஆக போகுது. ஒரு மூத்த தலைவர்கள் கூட வேறு கட்சியிலேருந்து இவர் கட்சிக்கு வரவே இல்லை அப்படின்றது ஒரு டிராபேக் இல்லையா? நம்ம கூட பிஜேபியோட ஏடிஎம்கே டைப் பார்த்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம். சில டேர்ம்ஸ்னால தான் அவங்களுக்கு ஏடிஎம்கேக்கு இருக்கக்கூடிய டைப் வரலன்றது ஓப்பனாக எல்லாருமே சொன்னாங்க. அப்படின்னா அவரை சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. சில நேரங்களில் நம்ம அரசியல் எப்படி அமைப்பு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து சப்போர்ட் போகணும், சரியான டைமில் போவோம். கட்சி விட்டு கட்சி மாதிரி சொல்றேன். இப்போ நான் உங்க கட்சிக்கு நான் யாருன்றது உலகத்துக்கு தெரிஞ்சு போச்சுன்னா என்ன இருக்கிற கட்சியில் நம்ப மாட்டாங்க இல்லையா? அதோட நான் இந்த கட்சியில் இருந்துட்டு இங்கேருந்து நான் வேலையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட்ல உங்களோட டைப்போ பிலோ த டேபிள் டைப்போ அபோவ் த டேபிள் டைப்போ வைக்கிறேன்னு சொன்னால் அப்போ நம்ம நடத்தக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக வேற மாதிரி இருக்கும். அதை நோக்கி போகுதுன்றது நல்லா தெரியுது. அவருக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் அந்த கேட் அந்த வால்னு சொல்கிற மாதிரி இந்த மதில் மேல் பூனை மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. ஒருவேளை வந்துடுவார்னா இப்படி குவிச்சிடலாம், ஒருவேளை வருவார்னா அப்படி குவிச்சிடலாம். ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு மும்முனை போட்டியாக தான் போயிட்டுருக்கு. லாஸ்ட் 2-3 நாளில் இன்டைரக்டாக நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சீமான் ஐயாவும் விஜயும் பேச்சுவார்த்தைகள் சைடில் நடந்துட்டுருக்கு. அவங்க 2 பேர் சேர்ந்தாங்கன்னா 25-28% வரும். இதன் மூலமாக ஆட்சியை பிடிக்கிறாங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் ஒரு 70-80 சீட்டு பிடிச்சிருவாங்கன்னு சொல்லி இவங்க சாரார் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு குழப்பமான நிலைமை கண்டிப்பாக தொடர்ந்துட்டு இருக்கு. இப்போ லாஸ்ட் மினிட்ல நிறைய மாற்று கட்சியில இருந்து விஜய் கட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஸ்விங்கை பொறுத்து இருக்கு. அதாவது மக்கள் மனதில் இவர் வந்துருவாருன்றது தெரிஞ்சு அந்த கட்சிகளுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் மாறுவது. நம்ம போன எலெக்ஷன்ல பார்த்தோம் இல்லையா, ஏடிஎம்கேல எவ்வளோ பேர் டிஎம்கேக்கு போய் மினிஸ்டரா கூட இருக்காங்க. அவங்க போவாங்கன்றது முன்னாடி நம்ம எதிர்பார்த்து கூட மாட்டாங்க, நடந்தது. சார், இப்போ விஜய்க்கு 6 மாசம் 7 மாசம் தான் இருக்கு. இப்போ இந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் அவர் என்ன பேச போறாரு அப்படின்றத பார்த்து தான் மக்கள் அவருக்கு வாக்களிக்க போறாங்க. இதுவரையும் அவர் ஒரு திரைப்பட நடிகரா பார்த்துருப்பாங்க. இப்போ ஒரு அரசியல்வாதியா அவர் என்ன செய்ய போறாரு? இப்போ நீங்க முக்கியமா ஒரு விஷயம் சொன்னீங்க, தொலைநோக்கு பார்வை அப்படின்றது வேணும் அப்படின்னு. மக்களை பொறுத்தவரையில அரசியல் களத்துல எதெல்லாம் கவனிச்சு வாக்களிக்கிறாங்க சார்? என்னுடைய 30-40 வருடம் கணிப்புல பாத்தீங்கன்னா எதிர்ப்பு அரசியல்ன்றது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். அவர் இந்த தப்பு பண்ணிட்டாரு, அவர் அந்த தப்பு பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிருக்கலாம், அப்படி பண்ணிருக்கலாம். ஒரு லெவல் வரும்போது மக்கள் சொல்றாங்க, ஆமாப்பா அவர்லாம் தப்பு பண்ணிருப்பேன், நீ என்ன பண்ண போற? இது கலைஞர் அந்த காலத்துல சொன்ன மாதிரி கூட்டம் இங்கே ஓட்டு அங்கேன்ற மாதிரி இதெல்லாம் ஓட்டா மாறுமான்னு கண்டிப்பா தெரியாது. கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு சார். இப்ப இருக்கக்கூடிய கட்சிகள் யாருமே அடுத்த 5 வருஷத்துல ஒரு $1 trillion எக்கானமின்னு ஜெனரலா சொல்றாங்க. ஆனா அடுத்த ஒரு 5 வருஷத்துல
யூத்துக்கு இது பண்ண போகிறோம். நான் வேற மேனிஃபெஸ்டோ பற்றி பேசலை, ஒரு தொலைநோக்கு தமிழ்நாடு எப்படி எடுத்துகிட்டு போகிறோம், இந்த மாதிரி ஒரு எழுச்சி மாநிலமாக மாற்ற போகிறோம், இதை மாதிரிலாம் செய்ய போகிறேன்ற ஒரு விஷயத்தை பற்றி இன்னும் அவர் பேச ஆரம்பிச்சு. இன்னைக்கு இருக்க வாழ்வாதாரத்தை பற்றி பேசுகிறாங்க. ஒரு 1000 ரூபா நம்ம ஸ்கீம் கொடுத்தா போதும் அப்படின்ற நிலை தான். ஃப்ரீபி கல்ச்சர் வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. இதுதான் நிறைய இடங்களில் ஓடுது. அதே பிஜேபி 2-3 மாநிலங்களில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீபி இல்லாமே ஜெயிக்க முடியுன்றதையும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அவங்களே வந்து ஃப்ரீபி மூலமாக தான் ஜெயிக்க முடியும்னு அவங்களும் அது இடத்துக்கு ஏற்ற மாதிரி, அதாவது இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரைப்பை மாற்றுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆர்டர் இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரோலை மாற்றிக்கிற மாதிரி அவங்க அந்தந்த இடத்துல பண்ணுறாங்க. சில இடங்கள் விஜய் வந்து தன்னுடைய முதல் மாநாட்டிலே வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இப்போ இதுவரையும் பார்த்தோம்னா விஜயை நம்பி யாரும் கூட்டணிக்கு வந்த மாதிரி தெரியல. விஜயை நம்பி கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு அப்படின்றது எதிர்காலத்தில் இருப்பதா பார்க்குறீங்களா? ஏன்னா அதுக்கான பேச்சுவார்த்தையை நாங்கள் நடத்த போகிறது இல்லை, டிசம்பர் வரையும் நாங்கள் மக்கள் சந்திப்பு கூட்டம் தான் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்றப்ப விஜயை ஒரு ஃபேக்டராக நம்பி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருச்சு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய சிறிய கட்சிகள் எல்லாமே வந்து அவங்களை நம்பி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு தேர்ட் ஆப்ஷனாக இருக்கக்கூடிய விஜயை நம்பி யார் தான் போவா, அப்படியான வாய்ப்பு இருக்கா? இதே மாதிரி ஒரு நிலைமையில தான் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவும் இருந்தார். ஆனால் அவரை நம்பி 2014 ஒரு 3வது அணியும் உருவாச்சு. அதனால அரசியல்ன்றது வந்து ஒரு என்ன வேணா நடக்கக்கூடிய ஒரு இடம், என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம் நம்ம கண்டிப்பாக கவனிக்கணும். அவர் வந்து இப்போது 1 வருஷம் 2 மாதம் தான் ஆகுது. ஒரு லாஞ்சிவிட்டின்னு சொல்லுவாங்க, எவ்வளோ நாள் ஒருத்தர் தாக்கு பிடிக்கும், 1 year 2 months அவ்வளோதான் ஆகுது. ஒரு லாஞ்சிவிட்டின்னா ஒரு 10 வருஷம் இந்த கட்சி தாங்குமா, பல பிரச்சனைகள் சமாளிக்கணும். அவர் மேலே தேவையில்லாத கேசஸ் போடுவாங்க, தேவையில்லாத பிரச்சனைகள் கொடுப்பாங்க. அவருடைய பேச்சிலேயே சொன்ன மாதிரி என்னோட மாநாட்டத்துக்கு நீங்கள் டைம் கொடுக்கல, இடம் கொடுக்கலன்னு சொன்ன மாதிரி இது மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். இதெல்லாத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய ரெசிலியன்ஸ் அவருக்கு, அந்த பிடிப்புத்தன்மை இருக்கான்றதும் மக்கள் பார்ப்பாங்க. இல்லை 2026 நிற்கிறாரு, 7-8% வருது, ஒரு ஸ்பாயிலராக இருக்காரு, ஓட்டை பிரிச்சிடுறாரு, ஆனால் அவருக்கு பெருசாக சீட்டு கிடைக்கல, அப்போ நிற்பாரா? மக்கள் பார்ப்பாங்க. 2031 திரும்பி வருவாரா, 2029 திரும்பி லோக்சபா எலெக்ஷன் வந்து நிற்பாரா, இதெல்லாம் மக்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறாங்க. இப்போ மேடைகளில் வந்து ரொம்ப ஸ்கிரிப்டடாக ஒரு 15 minutes வந்து ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக வந்து சொல்ல வேண்டிய விஷயத்த கரெக்டாக சொல்லிட்டு போயிடுறாரு. அதை தாண்டி அவர் வந்து களத்துக்கு வரமாட்டாரு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் தான் பண்ணுறாரு அப்படின்ற விமர்சனம் வைக்கிறாங்கல்ல, அது ஆக்சுவலாக வந்து அரசியல் களத்தில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விமர்சனம் தானே? கண்டிப்பாக. நேற்று கூட நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம சேகர்பாபு ஐயா வந்து ஒருத்தர் கேள்வி கேட்கும்போது இந்த விஜய் இது மாதிரி உங்களை பற்றி எங்கே சொன்னார், எக்ஸ் தளத்தில் சொல்லியிருக்காரு. ஒரு எக்ஸ் தளத்தை விட்டு எப்போ நேரம் வராரோ அப்போ நான் பதில் பேசுறேன்னு சொல்லி போயிட்டாரு. இது நேற்றுக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, பார்த்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு ஹேண்டில் விஜய் வந்து எதிர்கட்சிகளுக்கும் ஆளுங்கட்சிக்கும் கொடுத்துட்ருக்காரு. அவரால் கண்டிப்பாக இறங்க முடியும். ஏன்னா ஆளுங்கட்சி இல்லை இப்போ எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட்டுக்கு அவருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ஸ், அவருக்கு வைஸ் செக்யூரிட்டி நம்ம கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. கண்டிப்பாக ஒரு களத்தில் இறங்கி ஆட முடியும். இன்னொரு சாரார் எனக்கு தெரிஞ்சவங்க விஜய்க்கு பார்ட்டியிலேருந்து கொஞ்சம் க்ளோஸாக இருக்கும், என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இருக்கிற படத்தை முடிச்சுட்டு அநேகமாக ஏப்ரல் மேலே முடிச்சுட்டு வெளியில் வரும்போது அவருடைய கணிப்பு என்னென்னா 6 மாதம் போகும். அந்த ஒரு 2 மாதம் 3 மாதம் இறங்கி அடித்தாருன்னா பல எலெக்ஷன் நம்ம பார்த்துருக்கோம். லாஸ்ட் 2-3 months அடிக்கிற அடி தான். இந்த தடவை தான் பிஜேபி ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா களத்தை கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்காங்க. நார்மலாக வந்து அலையன்ஸ் எல்லாம் 2 மாதம் இல்லை 3 மாதம் முன்னாடி உருவாகும். இதில் பார்த்தீங்கன்னா 8-9 மாதம் முன்னாடி உருவாயிடுச்சு. தெளிவாக நாங்கள் தான் சொல்லிட்டாங்க. அவர் இறங்கி விளையாடுவதற்கு இன்னும் டைம் இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது. மக்கள் மனசில் பார்த்தீங்கன்னா முன்னாடி நாள் நடக்கிற விஷயத்தை வச்சு கூட ஸ்விங்கு மாறும் இல்லையா? நம்ம லாஸ்ட்டு 2021 எலெக்ஷனில் பார்த்தோம். முன்னாடி நாள் எலெக்ஷனுக்கு முன்னாடி நாள் அதிமுகவில் எல்லா பேப்பர்லையும் ஃபுல் பேஜ் ஆடு கொடுத்தாங்க கரப்ஷனை பற்றி. அந்த நேரத்தில் ஒரு சின்ன ஒரு ஸ்விங்கு நடந்தது, ஒரு 1.5% ஓட்டு ஸ்விங் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. இவருக்கு நிறைய டைம் இருக்குது. இவர் நிஜமாவே இறங்கி யோசிச்சு பண்ணுறாரா இல்லையான்றது இன்னி வரைக்கும் பார்வையாளர்களுக்கு தெரில, வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரில. கூட இருக்கிற பக்கத்தில் இருக்கிற அட்வைஸ் பிரசாந்த் கிஷோர் ஆகட்டும், இல்லை ஆதவர்ஜன், மார்டின் சனின்லோ, இவங்களுடைய தாக்கம் என்ன இருக்குன்றது நமக்கு இன்னும் புரிய ஆரம்பிக்கல. பப்ளிக்கில் ஒரு தடவை ஏதாவது கேள்வி கேட்டால் அவங்க புசி ஆனந்த் மாட்டிட்டு போகிறது இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அது இமேஜை கொஞ்சம் பாதிக்குது. ஆனால் கண்டிப்பாக அவரால் ரீக்ரூப் பண்ணி வர முடியுன்றது எனக்கு நம்பிக்கை இருக்கு. சார், இப்போ விஜய்க்கு வந்து பாப்புலாரிட்டி அப்படின்றது இருக்கு அப்படின்றது பார்க்குறோம். நம்ம யூத் மத்தியில் வந்து ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குன்றது புரிஞ்சுக்க முடியுது. அதே நேரத்தில் வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் இந்த தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் அவர் வந்து கூட்டணி யாரோடையும் வைக்க மாட்டாரு, அவர் வந்து தனித்து தான் போட்டியிட போறாரு அப்படின்னு சொல்றாங்க.
இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கூட்டணிக்கான ஆப்ஷன்றது இருக்குங்க. நாம் தமிழர் கட்சி பிளஸ் பாமக, புதிய தமிழகம் கட்சி இதெல்லாம் வந்து விஜயோட சேருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பெர்செப்ஷனை உருவாக்குறாங்க. விஜய்க்கு வந்து ஒரு கூட்டணியா ஃபார்ம் பண்ணி இந்த தேர்தலை சந்திக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல சாய்ஸா, இல்ல அவர் வந்து தனித்து போட்டியிடுவது தான் அவருக்கு வந்து வெற்றியை தேடி தரும், இல்ல அவருக்கான ஒரு அடையாளத்தை வந்து பொசிஷன் பண்ணி கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்களே முதல்ல சொன்னீங்க அவருடைய முதல் மாநாட்டில் வந்து ஆட்சியிலும் பங்குன்னு சொல்லி சொன்னார். அப்படின்னா அவரு ரொம்ப தெளிவாக இருக்கார். லைக் மைண்டட் பார்ட்டிஸ் யார் வந்தாலும் உள்ள அவருடைய ஸ்டாண்டு முதல்ல அவர் தெளிவாக எடுத்தார். ஆளும் கட்சிக்கு எதிராக ஸ்டேட்லேயும் சரி சென்ட்ரலையும் சரின்ற மாதிரி ஸ்டாண்ட் எடுத்தார். அப்போ கான்ஷியஸாக ஏடிஎம்கே பற்றி அட்டாக் பண்ணாமல் ஓரமாகவே இருந்துட்டு இருந்தார். அப்படி பார்க்கும்போது அவருடைய சண்டையானது, அவர் டிக்ளேர் பண்ண சண்டையானது ஆளும் கட்சியை வச்சு, தமிழக ஆளும் கட்சி, சென்ட்ரல் இருக்கக்கூடிய ஆளும் கட்சி. அப்படின்ற போது அதை தாண்டி வரக்கூடிய மற்ற கட்சிகளுக்கு அவர் ஓப்பனாக இருப்பார்னு தான் தோணுது. மும்முனை வரத்துக்கு எல்லா விதமான வாய்ப்புகள் இருக்குது. நான் திரும்பி முதல்ல சொன்ன மாதிரி அண்டர் எஸ்டிமேட் பண்ண விரும்பலை. நான் அவர் நல்ல ஒரு புத்திசாலின்றது அவர் வாழ்க்கையை அவர் சந்திக்கிற விதம், அவர் எடுக்கக்கூடிய படங்கள், அவருடைய ஸ்கிரிப்டட் அப்ரோச் எல்லாமே பார்த்தீங்கன்னா யோசிச்சு செய்யக்கூடிய மனிதராக தான் அவர். படம் வேற அரசியல் வேற இல்லை சார். படத்துக்கு பின்னாடி ஒரு ஹீரோ ஸ்கிரிப்ட் ஒத்து கரெக்டான வசனங்கள், கரெக்டான பஞ்சு, கரெக்டான சீன் தெரியலன்னா படம் ஓடாது. ஹீரோ மக்கா இருந்தீங்கன்னா யாரும் அவரை வச்சு படம் எடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக 2-3 படம் ஃபெயிலியர் ஆகும். அப்படி பாத்தீங்கன்னா இப்ப சிவாஜி எல்லாம் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஆக்டர், பட் ஆனா அவரால் அரசியல் அவர் முதல்ல அலைன் ஆனாரு. அவர் முதல்ல பாத்தீங்கன்னா அவர் டிஎம்கேல இருந்து காங்கிரஸ் போனவர். எம்ஜிஆர் ஐயா பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல இருந்து டிஎம்கே போனவர். ஆனா 40-50 வருஷம் ஆட்சியில கட்சியில இருந்தவங்க தான். அவருடைய நிலைப்பாடு ஒரு தலைமையில வரும்போது சில தவறுகள் பண்ணார். அது அவருக்கு பிரைஸ் கொஞ்சம் பே பண்ணாரு, கட்சியை மூடிட்டாரு. வேற ஒருவேளை வந்து இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும், பாமகவா இருக்கட்டும், இந்த 2 கட்சியுமே வந்து அதிமுக பாஜக அலைன்ஸ்ல வரணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதுக்கான முயற்சிகளை தொடர்ச்சியா எடுக்கிறாங்க. இப்ப அரசியல் களமே விஜய்க்கு வந்து ஃபேவரா இல்ல, ஒருவேளை வந்து கூட்டணி அமைவதற்கான சூழலே இல்லை, எல்லாரும் வந்து திமுகவோடையோ இல்ல அதிமுகவோடையோ வந்து ஜெல் ஆயிட்டாங்க அப்படின்னா டிவிகே வில் பி லெஃப்ட் அலோன் இல்லையா, விஜய் வில் பி லெஃப்ட் அலோன். இப்போ அந்த மாதிரியான தருணத்துல விஜய்க்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்கும், விஜய்க்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? நான் இது முன்னாடியே நீங்க இன்னொரு கேள்விக்கு சொன்ன மாதிரி அவரு அரசியலில் ஒரு 10-20 வருஷம் தாக்கு பிடிக்கிற மாதிரி எண்ணத்தோடு இருந்தாருன்னா தான் அரசியலை தொடர்ந்தாருன்னா அவருக்கு நல்லது. அப்படி இல்லைன்னா என்ன ஆகுன்னு, எப்படி ரஜினிகாந்த் ஐயா கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி போனதுக்கப்புறம் நிறைய பேர் வருத்தப்பட்டாங்களோ, எப்படி இப்போது கமலஹாசன் ஐயாவோட கட்சி என்ன ஆச்சு நம்ம எல்லாம் பார்த்துட்ருக்கோம், மக்கள் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் இவர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. இவரால் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய தலைவர் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிட மாட்டாங்களா, ஏதாவது புதுசாக செஞ்சிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. ஓட்டா மாறுமா தெரியாது. ஆனால் இன்னைக்கு நேரடியாக தனியாக நின்னார்னா, எப்படி சீமான் ஐயா வந்து பல கட்சியினுடைய ஓட்டை பிரித்தாரோ அதேமாரி 6-8% கண்டிப்பாக பிரிப்பார். அதன் மூலமாக ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் வரக்கூடிய நிலைமை கூட தமிழ்நாட்டில் வரலாம். சார், இப்ப விஜயனுடைய அரசியல் வருகை யாருக்கு ஆபத்து சார்? அவரோட கட்சி தொடங்கினதுனால யாருடைய வாக்குகள் வந்து பெரிய அளவுல பாதிக்கப்படும் நினைக்கிறேன்? யார் யாரெல்லாம் வந்து யூத்தை நோக்கி போய் அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்களோ எல்லாருக்குமே ஆபத்து. ஒரு 30 வயசுக்கு இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் சீமான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களா இப்போ விஜய் பக்கம் போகிறதா தான் கணிப்புகள் சொல்லுது. ஒரு பெரிய லெவலில் அந்த தாக்கத்தை அவர் உருவாக்கிட்டார். பல கல்லூரிகள், பல மாணவர்களை பார்க்கும்போதும் இந்த ஃபஸ்ட்டு டைம் ஓட்டு போடுறவங்க எல்லாருமே போட்டு பார்த்துலாமே, எங்கள் அப்பா போட்டார், எங்கள் தாத்தா போட்டார், ஒன்றும் நடக்கலை, நான் இவருக்கு போட்டு பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. அதெல்லாம் வந்து ஸ்பர் ஆஃப் த மூமெண்ட்டில் டிசைட் பண்ணுறது. யூத் யாருமே வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி யோசிச்சு, 8 மாதத்துக்கு முன்னாடி யோசிச்சு, எதற்காக இப்போலேருந்து ஒரு யோசிக்கிறேன்னு சொல்கிறேன்னா, இவ்வளோ வருடங்கள் 40-50 வருடங்களாக பார்த்த ஆட்சியினுடைய தாக்கம் மக்களுக்கு பிடிக்காத போது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவானால ஒரு பாலிட்டிக்ஸை காட்டணும். அரசியல ஜெயிக்கணும்னா யூத்துடைய வாக்குகள் பெற்றா மட்டும் போதுமா? போறாது, கண்டிப்பாக போறாது. எல்லாருடைய வாக்கும் வேணும். மெஜாரிட்டி வரணும், 117 சீட்டு தாண்டணும்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு பல பேர். ஆனால் இந்த மதில் மேல் பூனை மாதிரி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது நல்ல கட்சி வருமா, நல்ல ஆட்சி வருமா, நல்ல தலைவர் உருவாகுங்களா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 26 மட்டும் அவருடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க போவதில்லை கண்டிப்பாக. இல்லை சார், நீங்க பேசும்போது நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குகளை விஜய் வருகை பாதிக்கும் அப்படின்றீங்க. நாம் தமிழர் கட்சி இல்லாம வேற எந்த கட்சிகளுக்கெல்லாம் பாதிப்பு? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மெதுவாக 4 முனை போட்டியாக ஒரு தீர்மானத்துக்கு வந்துடுச்சு தமிழ்நாடு. இந்த பக்கம் சீமான் ஐயா, இந்த பக்கம் அதிமுக, அந்த பக்கம் திமுக, இந்த பக்கம் விஜயோட கட்சி, இவங்களோட அலைநாதல் தான் வரும். அவங்க 2 பேரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தெரியுது. ஏதோ ஒரு காலகட்டத்தில் நேத்திக்கு சீமான் ஐயா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு.
அதிமுக என்னை அணுகிச்சு, நான் வேணான்னு சொல்லிட்டேன்னு சொல்லி கொடுத்தாரு. நான் பார்த்தேன். நான் இதே மாதிரி இப்படி போக 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 மெதுவாக ஒரு இடத்துல வரும்பொழுது அவங்களுக்குள்ள ஒரு எப்படி சிவசேனாக்கோ பிஜேபி நீ 2.5 வருஷம் நான் 2.5 வருஷம் ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்ததோ அவங்களுக்குள்ள அது பேசி வந்ததுன்னா ஒரு 3 முனையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ கண்டிப்பாக ஒரு 40-50 சீட் அந்த கூட்டணிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. ஆட்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்ப திமுக அதிமுக தாண்டி விஜய்க்கு ஒரு பொட்டன்ஷியல் அப்படின்றது உண்மையாலே கிரவுண்ட்ல இருக்கா சார்? 10 வருஷம் வரைக்கும் இருந்தாலும் கண்டிப்பா அது ஓட்டாக மாறும். 2026 இருக்கா? எண்ண அளவுல இருக்கு, ஓட்டு அளவுல மாறாது. இவர் பின்னாடி போகலாம், ஆனா கொஞ்சம் பார்ப்போமே. உங்களுக்கு ஒரு ஜாப் ஆஃபர் வருது, கொஞ்சம் இங்க இருந்து பார்ப்பேன், இதோட பெட்டர் ஆஃபர் வருமா தான் நம்ம பார்ப்போம். 1 in hand is better than 2 in the bush இங்கிலீஷ்ல சொல்லலாம். கையில் இருக்கிற கலாக்கா மரத்தில் இருக்கிற பலாக்காவோட பெட்டர்னு தமிழ்ல சொல்லுவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போமேன்னு மக்கள் நினைப்பாங்க. சீனியரா இருக்கிறவங்க ஒரு 25-30 வயசு தாண்டி 2 எலெக்ஷன் ஓட்டு போட்டவங்க அது மாதிரி யோசிப்பாங்க. யூத்து வரவங்க கண்டிப்பா அந்த இம்பல்சிவ் ஓட்டிங் சொல்லுவாங்க. அதுல வந்து கண்டிப்பாக அது நான் தமிழருக்கோ இல்ல விஜய் கட்சிக்கோ போவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஆனா அது போக 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 இவங்களுக்கு கவர்மெண்ட் மூலமாகவும் பல விஷயங்கள் மூலமாக நிறைய சங்கடங்கள் கண்டிப்பாக கொடுப்பாங்க. விட்டுற மாட்டாங்க. இப்ப நீங்க தொடர்ந்து அரசியலை கவனிச்சுட்டு வர்றீங்க. இப்ப விஜயனுடைய நடவடிக்கைகள்ல நிறைய விமர்சனங்கள் இருக்கு. களத்துக்கு வரமாட்டாரு, முக்கியமான விஷயங்கள்ல அவருடைய கருத்துன்றது இருக்க மாட்டேங்குது, ரொம்ப செலக்டிவான அப்ரோச்சோட அவர் இயங்குறாரு அப்படின்னு நிறைய கருத்துக்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவரை போய் சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க கூட வந்து எளிமையா சந்திச்சிட முடியாது. இப்ப திமுகலையோ அதிமுகலையோ நீங்க ஒருத்தரை சந்திக்கணும் அப்படின்னா நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உடனடியாக சந்திச்சிட முடியும், உங்களுடைய குறைகளை சொல்லிட முடியும், இல்ல என்ன தேவையோ அதை நம்ம வந்து கேட்டு பெற்ற முடியும். ஆனா வந்து விஜயனுடைய அரசியல் கட்சியிலே பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு செலக்டிவ் அப்ரோச் அப்படின்றது இருக்கு. ஈஸியான ஒரு அணுகக்கூடிய வகையிலான ஒரு அப்ரோச் இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே. ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சை நான் பார்க்குறேன் சார். ஒரு காட்டில் இருக்கிற சிங்கம் எப்போ பாரு வேட்டையாடுறதுக்கு வெளியில் சுற்றணுன்ற அவசியம் இல்லை, அதுக்கு எப்போ வேட்டையாடணும்னு தெரியும். அதை மாதிரி விஜய் வந்து கண்டிப்பாக எந்த நேரத்தில் வெளியில் வரணுன்றது அவர் தெளிவாக இருக்காருன்றது எனக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு சொல்லுது. அவர் அவசரப்பட்டு இப்போ வரணுன்ற அவசியம் இல்லை. இன்ஃபேக்ட் அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன, இப்போ வந்து களம் தெளிவாயிடுச்சு. யார் யாரோட சேர போகிறாங்க, யார் யாரோட சேர மாட்டாங்கன்ற ஒரு மாதிரி தெளிவாயிடுச்சு. டிஎம்கேல 1-2 ஸ்பிளிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ஆகாமலையும் போகலாம், ஆகவும் ஆகலாம். ஏடிஎம்கே பிஜேபி ஒன்று சேர்ந்துச்சு. அவங்க யார் ஆட்சி, யார் மூலமாக ஆட்சி அமையுன்றதெல்லாம் தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்படின்னா இவர் அவசரப்பட்டு வெளியில் வரணும்னு என்ன அவசியம்? அவர் 1 மாதம் 2 மாதம் எங்க கூட யோசிச்சுட்டு மெதுவாக இப்போ நம்ம பாட்டு பேசிகிட்டே இருக்கோம், நம்ம எல்லாரும் பேச விட்றாரு, கொஞ்ச நாள் கழிச்சு வரலாம். ஆனால் திரும்பி சொல்கிற மாதிரி இந்த எலெக்ஷனை வச்சு மட்டும் அவர் தமிழகத்தை அவர் பார்க்கக்கூடாது. பல இடங்களில் அவரை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா அவருக்கு தமிழகத்தை தாண்டிய குறிக்கோள்கள் இருக்குது. அவர் கட்சி ஆரம்பிக்கும் தெளிவாக சொல்லியிருக்காரு, நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை பல இடங்களில் நம்ம கட்சிக்கான கிளைகள் திறக்க போதும்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் பார்க்குறாரு. அவரால் நிற்க முடியும் அப்படின்ற ஒரு நினைப்பு அவருக்கு, நம்பிக்கை அவருக்கு கண்டிப்பாக இருக்குது. ஒரு லாங் டேர்ம் பிளேயராக வந்தார்னா 2026 என்ன நடந்தாலும் அதை தாண்டி போனார்னா 31, 36, 29 லோக்சபா எலெக்ஷன் எல்லாத்துலேயும் ஒரு பெரிய தாக்கத்தை கண்டிப்பாக உருவாக்குவார். இனி வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு அரசியல் கட்சியை பற்றியும் நம்ம விரிவாக பேசலாம் சார். தேங்க்யூ வெரி மச்.